friends, welcome back to my channel Modern Tamalachi. எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படினு நம்புறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறீங்க. சோ skip பண்ணாம பாருங்க. எல்லாருக்கும் சாரி, லாங் வீடியோ எப்பவுமே வெனஸ்டே தான் போடுவேன். பட் நேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருந்தது. என்னால எடிட் பண்ணவே முடியல. அதனால எடிட் பண்ணாமலே போய் தூங்கிட்டேன். இப்போ எல்லா பக்கமுமே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் சேஃபாக இருங்க. எப்படியெல்லாம் கிளைமேட் மாறும் அப்படிங்கிறது சொல்லவே முடியல. நினைக்கும் போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. முன்னாடி நாளே நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ வெளியில் ஃபுல்லாக மண்ணாக இருந்தது. எல்லாத்தையுமே பெருக்கி தொடச்சி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். வீட்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா டீ ரெடியாக இருந்தது. டீ அம்மா போட்டு வச்சுருந்தாங்க. குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். அம்மாவும் தங்கச்சியும் வீட்டில் இருக்கிறதுனால சமையல் வேலை எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. நான் ஜஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் ஒர்க்கையும் த்ரிஷன் குட்டியும் மட்டும் அப்பப்போ பார்த்துக்கிறேன். இது மட்டும்தான் போயிட்டுருக்கு. 3 மாதத்துக்கு ஒரு டைம் எப்போவுமே ஹேர் கட் பண்ணிவிடுவேன். அம்மா தான் எனக்கு எப்போவுமே பண்ணி விடுவாங்க. எப்போல்லாம் நான் ஊருக்கு போகிறேனோ அந்த டைமில் முடியோட அடியில் நுனி பகுதியில் மட்டும் கட் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த டைம் அம்மா இங்கே இருக்கிறதுனால அவங்களே எனக்கு கட் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த டைம் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். யூடியூப் பிகினிங்கில் இருக்க வீடியோஸ்க்கும் இப்போ இருக்க வீடியோஸும் நீங்கள் பார்க்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்ல பட்க்கு கீழே வரைக்கும் முடி நல்லா வளர்ந்துருக்கு. த்ரிஷன் குட்டி பிறந்த 2வது மாதத்துலேருந்து என்னோட ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. நம்மளோட ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்குது. டெக்ஸ்சர் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அப்பர் ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாகவும் நுனியில் இருக்கிற முடி வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். இப்போ தான் நல்லா வந்து க்ரோ ஆகிட்டு வந்துட்டுருக்கு. லென்த்து வந்ததுக்கப்புறமா இன்னும் நல்ல அடர்த்தி தெரியும். ஒரு 4 இன்ச் பக்கம் மட்டும் அம்மா ஹேர் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலேயும் கட் பண்ணி விட சொன்னேன். பட் அவங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு மனசே வராது. எப்போவுமே கொஞ்சமாக மட்டும் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இன்ச் பக்கம் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ முடி பார்த்தீங்கன்னா நல்லா ஹிப் கிட்ட இருக்குது. இப்போது ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாலும் சரி, முடியை நல்லா ரிவர்ஸ் சைடில் போட்டுட்டு நல்லா ஹேர் மசாஜ் பண்ணிங்க அப்படின்னாலே நல்லா உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆனது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஃப்ளாக்ஸ் சீட் வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த ஜெல்லை வந்து தலைக்கு அப்ளை பண்ணி ஹேர் பேக் மாதிரி போட்டு குளிச்சுட்டேன். டீட்டெயில் ஹேர் கேர் ரொட்டீன் எடுக்கணும்னு தான் நினைச்சேன். பட் சடனாக ஒரு ஒர்க் வந்துருச்சு. அதனால என்னால் டீட்டெயிலாக எடுக்க முடியல. வேணும்னா சொல்லுங்க, இன்னொரு நாள் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். நக்ஷத்ரா குட்டிக்கும் த்ரிஷன் குட்டிக்கும் 6 மாதம் தான் டிஃப்ரென்ஸு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்லா பாண்டிங் கிரியேட் ஆகியிருக்கு. நக்ஷத்ரா எப்போ பார்த்தாலும் த்ரிஷன் குட்டியை தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டே இருக்கிறது தான் வேலை. காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போதே ஃபஸ்ட்டு அவன் எழுந்திரிச்சிட்டானா இல்லையான்னு போய் அவனை பார்த்துட்டே இருக்கிறது தான் அவளுக்கு வேலை. ஸோ இப்போ கூட பாருங்கள் நல்லா கொஞ்சிட்டே இருக்கான். த்ரிஷன் குட்டிக்கு இன்னும் அந்தளவுக்கு விவரம் இல்லை. அவனா ஏதாவது ஒரு டாய்ஸ் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் டே 5 o'clockே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அம்மா தங்கச்சி அப்பா எல்லாருமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் இட்லியும் கார சட்னியும் வச்சு தான் கொடுத்து விட்டேன். மதியம் லஞ்சுக்கு தக்காளி சாதம் மட்டும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். பாப்பாவும் அம்மாவும் ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தாங்க. கண்டிப்பாக ஆஃப்டர்நூன் அவங்க ரீச் ஆகிறதுக்கு ஒரு 3 மணிக்கிட்ட ஆகும். ஸோ அதனால் நானே லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவங்க ஊர்லேருந்து வந்துட்டு ஒரு 4 நாள்லே திரும்பி போகணும் அப்படின்னு தான் பிளானில் வந்தாங்க. சடனாக அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்படிங்கிறதுனால ஒரு 15 days பக்கம் வீட்டில் இங்கேயே தங்கிட்டாங்க. தங்கச்சி மட்டும் ஊருக்கு போட்டும் நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு அம்மாவை எவ்வளவோ காம்ப்ரமைஸ் பண்ணேன். அது இதுன்னு ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இவ்வளோ நாள் இங்கே இருந்துட்டு சடனாக இன்னைக்கு ஊருக்கு போனதுக்கு அப்புறமா வீடே வெறிச்சோடி இருந்த மாதிரி இருந்தது. குட்டீஸ் 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. பட் சஷு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாகவே இருந்தான். அவங்க எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ அழுகவும் செஞ்சா அம்மாச்சி விட்டுட்டு ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ நான் 2 பேரையும் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி உட்கார வச்சுருந்தேன். த்ரிஷன் குட்டி பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஏதாவது ஒரு கார் எடுத்து இந்த மாதிரி தான் ஓட்டி விளையாடிட்டு இருக்கான். எல்லாமே அவங்க அண்ணா கிட்ட இருந்து வந்த பழக்கம். பெட் எல்லாமே அப்படியே கிடந்தது. எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு வந்தாச்சு. ஏன்னா குட்டீஸை வச்சுட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இருந்தாலும் சமாளித்து எல்லா வேலையுமே பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்குமே வந்து கொஞ்சம் வந்து அவங்க போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி லோன்லியாக தான் ஃபீல் ஆச்சு.
வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ அப்படிலாம் இருக்கவே முடியலை. ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவே வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகுதுக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சொல்லப்போனால் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகிறது இருக்க தான் செய்யும். ஏன்னா நானும் அந்த இடத்தெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறமா என்னடா லைஃப் இது, வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்ற மாதிரி நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம கொண்டு வந்தால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று சகிப்புத்தன்மை. இது ஒன்று இருந்தால் மட்டும்தான் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நம்மளால் கரெக்டாக லீட் பண்ணி போக முடியும். சட்டுன்னு யாரையுமே வந்து நம்மளோட லைஃப்பில் ஒதுக்கி வச்சிட முடியாது. அப்படியே ஒதுக்குனாலும் வேற வழியே இல்லை, நம்ம அவங்கள ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அடுத்ததான் நம்மளோட பேச்சில் தெளிவு இருக்கணும். சட்டுன்னு யாரையும் எதுவும் சொல்லிட முடியாது. ஏன்னா ஃபேமிலி இது வந்து குடும்பம் அப்படிங்கிறதுனால அது உடஞ்சி போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வரதுக்கு பொறுமைங்கிறது அவசியம். அதுக்காக நம்மளை ரொம்ப இழிவுபடுத்தி ஒரு சில விஷயங்கள் ஹார்ஷாக பேசும்போது அந்த விஷயங்கள்லாம் பொறுத்து போகணும் அப்படிங்கிறதுலாம் அவசியமே கிடையாது. மூணாவது விஷயம், வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி வச்சிருப்போம். ஒரு சிலர் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அந்த குறிக்கோள்லாம் வச்சிருப்பீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இருக்கிற வேலையிலலாம் அது எங்கே போச்சு அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். ஏன்னா அந்த டைமில் இருக்கிற சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கும். ஏன்னா ஒரு பொண்ணுக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது புது ஃபேமிலி, புது ஆளுங்க, குழந்தைங்க, ஸோ ஃபினான்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இது எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படின்னாவே லைஃப்பில் ஒரு 80% வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஃபைனலாக இருக்கிறது நம்மளோட குறிக்கோள், அதாவது நம்மளோட லட்சியம். இப்போ ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான பிளான் அவசியம் இருக்கணும். வீட்டில் இருந்துட்டு குழந்தைங்க, குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கே டைம் சரியாக இருக்குது, அப்புறம் எங்கிட்டு நாங்கள் பிளான் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. வீட்டில் இருந்தே நிறைய வேலைகள், நிறைய பிஸ்னஸ் வந்து பண்ணலாம். சின்ன சின்ன சிறு தொழில், குறுந்தொழில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஆன்லைன் பிஸ்னஸும் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே சர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான தெளிவு வந்து கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஹோம் மேக்கராக வீட்டில் இருந்து எல்லா வேலைகளையும் மேக் பண்ணுறதே ஒரு பெரிய வேலை தான். ஏன்னா வீட்டை க்ளீன் பண்ணுறதுலேருந்து பெருக்கி துடைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து நம்ம தான் பார்க்குறோம். ஸோ வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு கோவிலுக்குள்ளே வர மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ நம்ம ஒரு 2-3 நாள் வந்து முடியலை, இல்லை ஊருக்கு எங்கேயும் போயிட்டோம் அப்படின்னாலே அந்த வீடாக இருக்காது. அந்த டைமில் நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்மளை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவே நம்மளோட ஒரு பெரிய சக்ஸஸ் தான். வீட்டில் கிச்சனுக்குள்ளே இருக்கிற ஷெல்ஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா கச்சா முச்சான் பாத்திரமாக கிடந்தது. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஷீட் போட்டு திரும்பவும் பாத்திரம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். 2 நாளாக இந்த வேலை தான் போயிட்டுருக்கு. காலையிலேருந்து வேலை பார்த்தது கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது. ஆஃப்டர்நூனே படுத்துட்டேன். ரொம்ப முடியல, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா அவங்க தான் டீ போட்டுட்டு சப்பாத்தி இருந்தது. ஸோ அதில் வந்து முட்டையெல்லாம் போட்டு ஒரு ஸ்நாக் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. எப்போ ரெடி பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கே தெரியல. நான் கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ஸ்லீப் மோட்கே போயிட்டேன். அதனால் அவங்க ரெடி பண்ணது எதுவுமே தெரியல. பட் ஈவினிங் போல் இப்படி ரெடி பண்ணி கொடுத்தது கொஞ்சம் வந்து எனர்ஜெட்டிக்காக இருந்தது. வெளியில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த மழைக்கு நல்ல இதமாக டீயும் ஸ்நாக்ஸும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேயும் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத நேரத்தில் யாராவது வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு டின்னருமே ஹஸ்பண்ட் தான் ரெடி பண்ணாங்க. அதெல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பச்சை புளி சட்னி வச்சு அரைச்சி தோசை ஊற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து எந்த விலாகுமே எடுக்கலை. அடுத்த நாள் காலையில் தான் விலாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் எழுந்திரிச்சோடனே குட்டீஸ் 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் இந்த பக்கம் இருக்கிற ஷெல்ஃப்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பிளேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். பெரிய பெரிய பாத்திரம்லாம் வந்து அன்ஆர்கனைஸ்டாக இருந்தது. எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இவ்வளோ நாளாக சமையல் எல்லாமே அம்மாவும் தங்கச்சியும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்தெந்த பாத்திரத்தை எங்கெங்கே வைக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. அவங்க இருக்கிற வரைக்கும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த பக்கமே வரலை. டின்னர் மட்டும் அப்பப்போ எப்போயாவது ரெடி பண்ணுறதுக்கு வருவேன். ஸோ அது மட்டும் நான் ரெடி பண்ணிக்கிறது. ஏன்னா டே டைமில் எனக்கு ஒர்க்கே சரியாக இருக்கும். இவ்வளோ நாளாக கிச்சனுக்குள்ளே வராமல் இருந்துட்டு இப்போ கிச்சனுக்குள்ளே
வரவும் எனக்கு வந்து அந்த குக்கிங்கில் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு டைம் எடுக்கிறது. அதனால இன்னைக்கு லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். ஒயிட் ரைஸ், ரசம், தயிர், ஆம்லெட் இது எல்லாம் தான் வச்சுக்கிட்டேன். இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டயர்டாயிடுச்சு. சரி ஏதாவது ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதுளம் பழம் இருந்தது. காலையில் சஷுக்கு வந்து கேரட் தோசை தான் போட்டு கொடுத்தேன். ஸோ அந்த கேரட்டும் கொஞ்சம் மீதி இருந்தது. ஸோ அதையும் சேர்த்துட்டு பால் காலையிலே காய்ச்சி வச்சுட்டேன் ஜூஸ் போடுறதுக்காக. ஸ்வீட்னஸ்க்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிட்டு நல்லா பாலும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா க்ரீமியாக இருந்தது. 1/2 லிட்டர் பாலை வந்து திக்காக காய்ச்சி வச்சுருந்தேன், தண்ணியும் சேர்க்காம. ஸோ நானும் சஷு சாப்பிட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருந்ததை ஒரு ஜாரில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் வந்து குடிச்சுக்குவாங்க. அவங்க வந்து ஜூஸ் இருந்தால் போதும், 3 வேளைக்கும் அதையே குடிச்சுக்குவாங்க. சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க. அதனால் எனக்கு எப்போ ஜூஸ் போட்டாலும் சரி நான் போட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்லேயும் எடுத்து வச்சுருவேன். வந்தோடனே அவங்க குடிச்சுக்குவாங்க. மதியம் 2 மணிக்கு மேலே ஆகிட்டாலே போதும், கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஈவினிங் ஒரு 6:30 இருக்கும். எப்படி வானம் திரண்டு நிற்குதுன்னு பாருங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ண மழை தான். விடிய விடிய மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. குழந்தைங்கள குளிர் தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு நல்ல மழை பெஞ்சிட்ருக்குது இப்போல்லாம். டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பக்கத்தில் இருக்க கடையில் ஹஸ்பண்ட் ப்ரொவிஷன்ஸ் வாங்கிட்டு வரும்போது ஃப்ரீயாக ஒரு ஜெல்லி பேக்கெட் வந்திருக்கு. ஸோ அதை ரொம்ப நாளாக சஷு வந்து கேட்டுகிட்டே இருக்கான். நானும் முடியாதுன்னு போராடி பார்த்துட்டேன். ஸோ இப்போ வந்து அதுக்கு பதிலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் பண்ணி தரேன். பட் நீ அதை கேட்கவே கூடாதுன்னு கண்டிஷன்லாம் போட்டுட்டு குனாஃபா ஸ்வீட் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். அதாவது நார்மல் சேமியா வச்சு குனாஃபா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பால் வந்து நல்லா திக்காக சேர்த்துருக்கேன். தண்ணியே மிக்ஸ் பண்ணக்கூடாது. அடுத்ததான் ஒரு 1/2 கப் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். நான் 1/4 கப் மெஷர்மெண்ட்டில் 2 கப் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்பூனில் எடுக்கிறதா இருந்தால் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் கிட்டே எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இந்த 1 லிட்டர் பாலுக்கு தேவையான அளவு ஸ்வீட்னஸ்க்கு நான் வந்து ஒயிட் சுகர் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாலோட கலர் இப்போ நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பில் வச்சுட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பவுடர் சுகர் தேவைப்படுது, அதனால் அதையும் நான் அரைச்சி ரெடி பண்ணிக்கிறேன். நான் இதை ரெடி பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா சஷு எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தொலைச்சி எடுத்துட்டான். ஸோ அவன்கிட்ட பேசிகிட்டே தான் நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பக்கம் வந்து அடுப்பில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குனாஃபா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வறுத்த சேமியா தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நான் ஒரு 2 பேக்கெட்ஸ் அளவுக்கு இந்த சேமியா உடச்சி சேர்த்துருக்கேன். நீளமான சேமியாவாக இருந்தது அப்படின்னா கையில் ஒரு டைம் நல்லா உடச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் வந்து இது கூட சேர்த்துருக்கேன். இப்போது இந்த நெய் இந்த சுகர் எல்லாமே வந்து ஒன்றா நல்லா கோட் ஆகணும். ஸோ எனக்கு வந்து நெய் பத்தலை, அதனால் திரும்பவும் வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிட்டேன். பட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பப்போ இந்த கஸ்டர்ட் மில்கையும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல இந்த மாதிரி திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். நல்லா ரவுண்ட் பிளேட்டை எடுத்துக்கிட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா பக்கமுமே நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம வறுத்த சேமியா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிளேட்டில் கொட்டி நல்லா சமப்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி 2 லேயர் தான் வந்து வைக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அந்த லேயர் அளவுக்கு நீங்கள் வந்து சேமியா வறுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் சேமியா கொட்டினோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே கொட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு நல்லா இறுக்கி வந்து அழுத்தம் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் அது வந்து நல்லா செட் ஆகும். ஸோ ஓரளவுக்கு அடியில் இருக்கிறத நல்லா செட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த கஸ்டர்ட் மில்கை மேலால் வந்து நம்ம எல்லா பக்கமும் ஊற்றிக்கலாம். இதே மாதிரி ஒரு லேயரும் வந்து பண்ணணும். இப்போ வந்து கஸ்டர்ட் மில்கை எல்லா பக்கமும் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சமப்படுத்திட்டேன். இதுக்கு மேலே அகைன் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த சேமியாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமும் வந்து தூவி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப்லையும் நல்லா சேமியா வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த
பவுல் இருக்கு இல்லையா, அதை வச்சு எல்லா பக்கமும் நல்லா அழுத்தம் கொடுத்து செட் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு மேலேயும் நம்ம வந்து இந்த கஸ்டர்டு மில்க் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு டெக்கரேஷனுக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு இந்த வீட்டில் இருக்க நட்ஸ் வச்சு தான் பண்ணியிருந்தேன். ஒரு லிட்டர் பாலில் இந்த கஸ்டர்டு மில்க் ரெடி பண்ணோம். மீதி கொஞ்சம் இருக்குது. மீதி இருந்தாலும் அதை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அப்படியே வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே வந்து இருக்கிற கொஞ்சம் சேமியாவும் வந்து டெக்கரேஷனுக்கு மேலே போட்டுட்டு முந்திரி பருப்பு இருந்தது. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சூடு ஆற வச்சுட்டேன். கொஞ்சம் அந்த கஸ்டர்ட் மில்கோட சூடெல்லாம் இருந்தது. நல்லா சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கிளிங்ரா பேப்பர் போட்டு நல்லா அந்த பிளேட் ஃபுல்லாக கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரீசர் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். பட் நான் இன்றைக்கி நைட் தான் ரெடி பண்ணேன் அப்படிங்கிறதுனால அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நாளைக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுற மெத்தடு ஷார்ட்ஸில் வந்து நான் காமிக்கிறேன். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்ற சொல்றேன். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.